கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 13:15, Matthew 13:15. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? கண்களில் பார்க்குறாங்க, காண மாட்டேங்கிறாங்க. காதுகளை கேட்குறாங்க, அது இருதயத்தில் உணர மாட்டேங்குது. அதனால் அவங்க மனம் திரும்பவில்லை. அது காரணம் என்ன? அவங்கள நான் ஆரோக்கியமாக இருக்கும்படியாக அவங்களுடைய இருதயம் கொழுத்ததாய் இருக்கிறது. அப்போ என்ன? ஒரு இருதயம் கொழுத்ததுன்னா என்ன? இருதயம் இருமாப்பினாலும் சுயத்தினாலும் சுயநீதியினாலும் பெருமையினாலும் நிறைந்திருப்பது. அப்போ என்ன? ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் சுயநீதியோ பெருமையோ மனம் மேட்டிமையும் வரும்போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யாது. 119வது சங்கீதத்தில் 70வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் இருதயம் நினந்தின்னி கொழுத்து இருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். ரெண்டுக்குள்ள ஒரு எதிர்மறை, ஒரு கான்ட்ராஸ்ட் பார்க்குறீங்களா? ஒரு மனுஷனுடைய இருதயம் கொழுத்து இருக்கும்போது அவனுக்கு பெருமையும் இருமாப்பும் வருகிறது. ஆனால் ஒரு உணர்வுள்ள இருதயம் வரும்போது அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? அவன் தேவனுடைய வேதத்தின் மேல் பிரியமுள்ளவனாய் இருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6வது அதிகாரத்தில் அங்கே முதலாக சொல்லும்போது நீங்கள் எப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவர்கள் எதுக்காக கொடுத்தாங்க? அவங்க இருதயத்திலிருந்து கொடுக்கல, மாறாக ஜனங்கள் காண வேண்டும் என்பதற்காக தர்ம காரியங்கள் செய்கிறாங்க. மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக. தங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது? கர்த்தருக்கு முன்பாக இல்லை, ஜனங்களுக்கு முன்பாக தங்களுடைய சுயத்திற்காக செய்யக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி அந்த ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது, அப்போஸ்தலர்களுடைய 7வது அதிகாரம் 51வது வசனம் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, என்ன தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சு சொல்லும்போது, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. எங்கே விருத்த சேதனம் இல்லை? நீங்கள் சரீர பிரகாரமாக விருத்த சேதனம் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் எங்கே விருத்த சேதனம் பண்ணலை? உங்களுடைய செவிகளிலே, உங்களுடைய இருதயத்திலையும். ஏன்னா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்கிட்ட கர்த்தர் சொன்னது என்ன? நான் வெளியரங்கமாக உன்னுடைய உறுப்பினுடைய நுனித்தோலை வெட்டுவதில் உங்களுடைய இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நீங்களும் உங்கள் பிதாக்களை போல பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறீங்க. காரணம் என்ன? இவர்கள் தாங்கள் தேவ நீதியை விசுவாசியாமல், தேவனுக்கென்று வாழ்வதை விரும்பாமல் தங்களுடைய சுயநீதியை நிலைநாட்டக்கூடிய மக்களாக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது ரோமர் 10வது அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களை அழகாக சொல்லி கொடுக்குறாரு. ஒரு தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் இவர்களோ தேவ நீதியை விட்டு தங்களுடைய சுயநீதியை நிறுவக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வார்த்தை மேலே நீங்கள் பிரியமாக இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழக்கூடிய ஒரு மகளா நீங்கள் இருக்கிறீங்களா? ஏன்னா விருத்த சேதனம் என்பது வெளியரங்கமான காரியம். அந்த காலத்தில் இஸ்ரவேல் தேச மக்கள் பண்ணாங்க. ஆனால் தேவையான நீதி, இரக்கம் இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நம்மளும் வெளியரங்கமான காரியங்கள் நிறைய செய்யலாம். அவங்க விருத்த சேதனம் பண்ணாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு போகலாம், நீங்கள் காணிக்கை கொடுக்கலாம், நீங்கள் ஆராதனை நடத்தலாம், நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம், நீங்கள் மீதி காரியங்கள் எல்லாம் செய்யலாம். ஆனால் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஏன்னா நிறைய பேர் ஊழியம் செய்வதையே பெருமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. அது இல்லைங்க. எனக்கு அருமையானவர்கள் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியமும் எதனால் இருக்குன்னு தெரியுமா? கர்த்தர் என்னையும் ரட்சித்தார். என்கிட்ட ஒரு காரியம் இல்லாத போது கர்த்தர் என்னை தேடி என்னை ரட்சித்தார், அதனால நான் செய்கிறேன்னு தான் இருக்கணுமே ஒழிய, நான் ஏதோ ஒரு பெரியவன், எனக்கு 4 வசனம் தெரியும், என்னால் நல்லா பாட்டு பாட முடியும், என்னால் நல்லா பிரசங்கம் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக செஞ்சீங்கன்னா நீங்களும் பரிசேயர்கள் போலத்தான். என்ன? சுயநீதிக்காக, உங்களுடைய சுயத்திற்காக ஊழியம் செய்யக்கூடியவங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று உண்மையாக ஊழியம் செய்யக்கூடிய மக்களை தான் கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார்.
இப்போ உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நீங்க மனதுருகி தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களாய் இருக்கிறீங்களா? இல்ல நீங்க கர்த்தருக்கென்று இல்லாம உங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்தக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? எப்படிப்பட்ட மக்களா இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கக்கூடிய மக்களாய், மன விருப்பம் உள்ள மக்களாய், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் நேசிக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆனா அவங்களோ அவங்களுடைய இருதயம் மேட்டிமையினால நிரம்பி இருக்கு. நானோ உம்முடைய வார்த்தையை நேசிக்கிறவனாய். நீங்க எப்படி உங்களை நீங்களே சுயசோதனை பண்ணுவீங்களா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை சுயசோதனை செய்து உம்முடைய வார்த்தையை நேசித்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றாற்போல் தங்கள் வாழ்க்கை வாழ்ந்து உமக்கென்று ஒரு வைராக்கியம் உள்ள சந்ததியாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.